கரூர் அசம்பாவிதம் சம்பவம் தொடர்பா தாவேகா தலைவர் நடிகர் விஜய் கிட்ட சிபிஐ இன்னைக்கு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட சிபிஐ முன்வைக்கக்கூடிய 10 முக்கியமான கேள்விகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அவங்க என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த நாள்ல இறுதி முடிவு யாருடையது அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு கூட்டம் அதிகமாகுது அப்படிங்கிற தகவல் வந்தப்போ நிகழ்ச்சியை தொடர சொன்னது யாரு? அடுத்ததா மேடையில இருந்தப்போ பாதுகாப்பு அதிகாரிகளோட நேரடி தொடர்பு இருந்துச்சா? அடுத்ததா கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அந்த நிமிடங்கள்ல நீங்க எங்க இருந்தீங்க? அஞ்சாவதா காயமடைஞ்சவங்களை பத்தி உடனடி தகவல் கிடைச்சதா? ஆறாவதா மேடையில இருந்து பின்வாங்குங்க, அமைதியா இருங்க, இந்த மாதிரி அறிவுறுத்தலை நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கரூர் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை இவங்க கிட்ட இருந்து முன் அனுமதி பெறப்பட்டுச்சா? எட்டாவதா கூட்ட அளவு, நேர பாதுகாப்பு இந்த மாதிரி காவல்துறையோட நிபந்தனைகள் பின்பற்றப்பட்டுச்சா? 9வது கேள்வியா பாதுகாப்பு பணியாளர்கள், தடுப்புகள், நுழைவு இந்த மாதிரியான இடங்கள்ல வெளியேற்ற வழிகள் இருந்துச்சா? கடைசியா கூட்டம் அதிகரிக்கப்பட்டுச்சு இல்லையா, அதை யாரு கவனிச்சாங்க, என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஆனா அதுல முக்கியமான 10 கேள்விகளை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இதுக்கு தாவேகா தலைவர் விஜய் என்ன மாதிரியான பதில்களை கொடுத்திருப்பாரு, எப்படி இந்த சிச்சுவேஷன் அவர் ஹேண்டில் பண்ணிருப்பாரு, இப்போ என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அடுத்ததா எடுக்கப்படும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.